ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முட்டையை வச்சு கேக் ஒன்று செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஒரு க்ளீனான பவுலில் வந்து ஒரு முட்டை எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு நல்லா வந்து ஸ்லோ ஸ்பீடில் வந்து அதை பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அது நல்லாவே பீட் ஆனதுக்கப்புறமா 1/4 கப் பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்து நல்லா வந்து இந்த அளவுக்கு க்ரீமியாக பீட் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து லைட்டாக ஸ்லோ ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சளிச்சு வச்சிருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை 3 பேட்சாக வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பேட்டர் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கரெக்டாக வந்து 1/4 கிலோக்கான மெஷர்மெண்ட். இதை நான் பாத்திரத்தில் தான் பேக் பண்ணி எடுக்கிறேங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கேக் செய்யறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீஹீட் போட்டணும். 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அந்த பாத்திரத்தில் தான் வந்து 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக கேக் வந்து பேக் ஆகிருக்குன்னு. கேக் வந்து நல்லா சூடாக இருக்குது. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறமா டிமோல்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ப்ளஃபியான கேக் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கு இந்த கேக் ஃப்ளாட்டாக வேணுங்கிறக்காக தான் 6 இன்ச் டின்ல ஊற்றி நான் பேக் பண்ணி எடுத்தேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக